கோபிய பார்க்க ராதிகா வர்றாங்க. அப்ப ராதிகா வந்ததும் ஈஸ்வரி என்ன பண்றாங்க, விடமாட்டேங்கிறாங்க உள்ளர. உள்ளர விடாம இருக்கும்போது, அப்ப பாக்கியா என்ன பண்றாங்க, அத்தை அவங்க வந்து அவரோட ஒய்ஃப் கோபியோட ஒய்ஃப். அவர பார்க்க வர்றாங்க. ஹஸ்பண்ட பார்க்க ஒய்ஃப் வர்றாங்க. நீங்க ஏன் இடையில நின்டுக்கிட்டு நந்தி மாரி நின்டுக்கிட்டு நிக்கிறீங்க? விடுங்க அவங்க போய் பார்க்கட்டும் அப்படிங்கும்போது, ராதிகா சொல்றாங்க, ரொம்ப கரிசனம்லாம் என் மேல பட வேணாம். எனக்கு தெரியும் என் புருஷன பார்க்கறதுக்கு எப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க ராதிகா பாக்கியா கிட்ட. இல்லங்க நான் என்ன சொல்ல வரேன்டா அப்படின்னு பேக்கு பாக்கியா அதே மாரி எப்ப பார்த்தாலும் பேசுற மாரியே பேசுது. உடனே அவங்க என்ன பண்றாங்க, இடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இவங்க. அதாவது ராதிகா கோபிய பார்க்க போறாங்க ராதிகா. இத என்ன பண்றாங்க ஈஸ்வரி, "ஏன் பாக்கியா உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீங்க என்னத்த மனசுல நினச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது தோணுதா? என்னையும் அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு. நீங்க என்னையும் அவரையும் சேர்த்து வைக்கலான்னு பார்க்குறீங்களா? அது ஒருபோதும் நடக்காது." அப்படிங்கும்போது, "நீ சொல்லிக்கிட்டே இரு, நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன்." அப்படின்ட்டு ஈஸ்வரி பாட்டி என்ன பண்றாங்க, மனசுலயே நினச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க ராதிகா என்ன பண்றாங்க, கோபிய பார்க்க போனவங்க, "உங்களுக்கு மைவ தேடலையா? என்னைய தேடலையா? நீங்க ஏன் இந்த வீட்லயே உட்காந்துருக்கிறீங்க? வாங்க அங்க போகலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல ராதிகா, நீ அங்க என்ன பண்ணுவ? நீங்க இது ஆஃபீஸ் போயிடுவ, நான் வீட்டுக்கு வந்தான்டா. மையும் ஸ்கூலுக்கு போயிடுவா. அப்போ உங்க அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. உங்க அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்க. எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்க வீட்டுக்கும் உங்களுக்கும் சண்டைய மூட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால வந்து உனக்கு எப்போ தோணுதோ என்னைய வந்து இங்க வந்து பார்த்துட்டு போ. மைவ கேட்டேன்னு சொல்லு." அப்படிங்கும்போது, "அப்ப நீங்க வரமாட்டீங்களா? இங்க தான் இருப்பீங்களா?" அப்படின்லாம் கேட்கும்போது, "இங்க பிள்ளைங்க இருக்காங்க. செழியன் இருக்கா, எழில் இருக்கா, இனியா இருக்கா, எல்லாரும் இருக்காங்க. இப்ப கூட பாரு பாக்கியா வந்து எனக்காக சமைச்சு அம்மாட்ட குடுத்து விட்டா. நல்ல சாப்பாடு. இந்த சாப்பாடுலாம் அங்க வந்தா கிடைக்காது. அங்க வந்தா வெறும் உப்புமா தான் கிடைக்கும் உன் வீட்டுக்கு வந்தா." அப்படிங்கிறாரு. கேட்டுட்டு கோவமா எந்திரிச்சு ராதிகா வெளிய வர்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இவங்க ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க வா ராதிகா, இங்க வா." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அழைச்சிட்டு போய் சொல்றாங்க, கோபிக்கு உன்னைய சுத்தமா புடிக்கல. நீ என்ன பண்ணு தெரியுமா? கோபிய டைவர்ஸ் பண்ணிட்டு நீ உன் வேலைய பார்த்துக்கிட்டு இரு. நான் பாக்கியாவையும் கோபியும் சேர்த்து வைக்க போறேன்." அப்படிங்கிறாங்க. இத வந்து செல்வி கேட்டுர்றாங்க. ஜென்னியும் கேட்டுர்றாங்க. "என்னக்கா இந்த மாரிலாம் பேசுறாங்க இவங்க?" அப்படின்னு ஜென்னி சொல்லும்போது, "இதத்தான் இந்த கிழவி வந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, பாக்கியா கிட்ட 2 பேருமே சொல்லிர்றாங்க இந்த செய்திய. உடனே பாக்கியா என்ன பண்ணுது, பொறுமையா யோசிக்குது. யோசிச்சுக்கிட்டே சாப்பிடும்போது, "உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும்னு" சொல்லிட்டு கோபிட்ட சொன்னோனே, ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல. "போ கோபி போய் பேசு." பேசுங்கும்போது, "உங்களுக்கு என்ன வேணும்? காஃபி போடவா? பிளாக் காஃபி போடவா? அதுதானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் காஃபிய போட்டு குடுக்குது பாக்கியா. அப்ப என்ன பண்றாரு, குடிச்சிட்டு, "ரொம்ப நல்லா இருக்கு பாக்கியா. இத குடிச்சு நான் எத்தன நாளாச்சு தெரியுமா?" அப்படிங்கும்போது, "ஆமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். உங்களுக்கு உடம்பு இப்போ ஓகே தானே? நல்லா இருக்குல்ல?" அப்படின்னு கேட்க, "இப்ப நல்லா இருக்கு பாக்கியா." அப்படிங்கிறாரு. "அப்ப நீங்க உங்க வீட்டுக்கு போ வேண்டியது தானே? நீங்க ஏன் இந்த வீட்ல இருந்துகிட்டு இங்க எல்லாருக்கும் பிரச்சனை குடுக்குறீங்க? உங்களுக்குன்னு ஒரு தனி வீடு இருக்கு. உங்களுக்குன்னு ஒய்ஃப் இருக்காங்க. குழந்தை இருக்கு. எல்லாம் இருக்குல்ல. அப்ப நீங்க அங்க போ வேண்டியது தானே? இங்கேருந்து எப்ப கிளம்புறீங்க?" அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாரி கேட்டுர்றாங்க. பாக்கியா வந்து கோபிய பார்த்து கேட்கவும், கோபி அப்படியே ஷாக் ஆயிர்றாரு. "என்ன பாக்கியா சொல்ற?" அப்படிங்கும்போது, "ஆமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நானும் வந்து என்ன பண்ணேன், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். உங்களுக்கு வைத்தியம் பார்த்தோம், ஆப்ரேஷன் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். வீட்லயும் கொண்டு வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சாச்சு. இப்போ உங்களுக்கு 1 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. நீங்க உடம்பு குணமாயிட்டீங்க. அப்போ உங்க வீட்ட பார்த்துட்டு போகணும்ல. மத்த வீட்ல வந்து அடுத்தவங்க வீட்ல வந்து நீங்க தங்கிக்கிட்டு, அ அடுத்தவங்கள வந்து நீங்க வந்து இது பண்ணக்கூடாதுல்ல. அசிங்கப்படுத்தக்கூடாது." இப்ப ராதிகா என்ன கேட்டு போறாங்க, என்னைய வந்து அசிங்கமா பேசிட்டு போறாங்க. "அதனால நீங்க எப்ப கிளம்புறீங்க வீட்லேருந்து?" அப்படின்னு டக்குன்னு கேட்டுர்றாங்க. அப்படியே அவரு வந்து என்ன பண்றாரு, முழிச்சுக்கிட்டு திருன்னு முழிச்சுட்டு உட்காந்துருக்காரு. உடனே ஈஸ்வரி பாட்டி வந்து, "என்ன கேட்குற என் பிள்ளைட்ட?" அப்படிங்கும்போது அவர் சொல்லுவாரு பாருங்க, "நான் கேட்டத உங்க புள்ளைட்ட கேளுங்க சொல்லுவாரு." அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. "என்னப்பா சொன்னா?" பாக்கியா என்ன சொன்னா கோபி அப்படி, "எப்போ வீட்ட விட்டு கிளம்புறீங்கன்னு கேட்டாம்மா." அப்படின்னு சொல்லும்போது, "நானும் கிளம்பணும் தானம்மா, இது என் வீடு இல்லைல்ல, அவள்ற வீடுல." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறாரு கோபி.